லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கும், நீ நல்லவனா நல்லவளா இருந்து என்னத்தை சாதிச்சுட்ட, இதனால உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்படி கேட்கும்போது பதிலே இல்லாம அமைதியா இருந்துச்சு அப்படின்னா அதுவே நீங்க சரியான வழியில் நடந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி. மற்றவங்களுக்காக நிறைய யோசிப்பீங்க, நான் இப்படிலாம் பேசினா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்களே, இப்படிலாம் பேசிடக்கூடாது பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஆனா அதே மற்றவங்களால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா அதை ஐடென்டிஃபை ஆச்சும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா நீங்கள் நல்லவங்களாச்சே. உண்மைதான், நல்லவங்களா வாழ்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நல்லவளா வாழ்றது நம்ம வீக்னஸும் கிடையாது. நல்லவங்களா வாழ்றதுக்கு தான் தைரியம் வேணும். என் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு கெத்தா இருந்தாலும் அதுல ஒரு தைரியம் கிடையாது. எந்த கடினமான நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க குட் கேரக்டர்ஸை விட்டுறாதீங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அதை எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்னு தான் பிசாசு நினைப்பான். மனுஷங்க மூலமா உங்ககிட்ட செயல்படுவான். ஸோ எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. இந்த உலகம் உன்னை தப்பா புரிஞ்சாலும் பரவாயில்ல, மனுஷங்க உன்னை தப்பா புரிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னோட மனசு உன்னை நம்பினா போதும், அதை விட கடவுள் உன்னை நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு நீ நல்லவளா இருந்து என்னத்தை சாதிச்சுட்டேன்னு கேட்குற மனசாட்சி கிட்ட சொல்லுங்க. என்னோட ஒரு போஸ்ட் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணு.